கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். திங்கட்கிழமை மே மாதம் 27 2024 ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு காலத்தை நிதானித்து அறியுங்கள். இன்றைய தியான வசனம் எபேசியர் 5:16. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். தியானம். அவனவன் தன் மனதிற்கு விருப்பமானதை செய்ய வேண்டும், தன் வாழ்வின் கனவை அவனவன் பின்பற்ற வேண்டுமென்ற கொள்கை பெருகிக் கொண்டிருக்கும் உலகிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கல்வித்துறையிலே நாட்டமுள்ளவன் அதை தொடரட்டும், வியாபாரத்திலே விருப்பமுள்ளவன் அதை செய்யட்டும், விளையாட்டுத் துறையிலே சிறந்து விளங்குபவன் அவன் அழைப்பை நிறைவேற்றட்டும். இப்படியாக ஒவ்வொரு துறையையும் பிரித்து வைத்த மனிதனானவன் தேவ பக்தியையும் அவற்றில் ஒரு துறையாக எண்ணிக்கொள்கின்றான். இவ்வண்ணமாகவே இளம் சந்ததிக்கும் அதை கற்றுக் கொடுத்து வருகின்றார்கள். இன்று மனிதர்கள் அதை செய்தால் பாவமா, இதை கற்பதில் தவறென்ன, அப்படி வியாபாரம் செய்தால் கடவுள் கோபித்து விடுவாரோ என்று கூறிக்கொள்கின்றார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, சில விசுவாசிகளும் கூட அவர்களோடு இணைந்து தங்கள் இறுதிய வாஞ்சைகளை நியாயப்படுத்துவதற்கு கேள்விக்கு மேல் கேள்விகளை கேட்டுக்கொள்கின்றார்கள். பரிசுத்த வாழ்வு வாழும்படிக்கு பிறப்பதற்கு முன்னமே முன்குறிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதனானவன் எந்த துறையில் இருந்தாலும் பரலோகம் செல்வதற்கு அவன் பின்பற்ற வேண்டிய வழி ஒன்று உண்டு, சத்தியம் ஒன்று உண்டு, அந்த வழியிலே ஜீவன் உண்டு. கர்த்தராகிய இயேசுவே பரலோகத்திற்கு செல்லும் வழியாக இருக்கின்றார். கர்த்தராகிய இயேசுவை அறிந்தவன் கர்த்தாவே கர்த்தாவே என்று அவரை அழைப்பதனால் நித்திய ஜீவனை அடைவதில்லை. மாறாக பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை இந்த பூவுலகிலே நிறைவேற்றுபவனே நித்திய ஜீவனை அடைவான் என்று கர்த்தராகிய இயேசு கூறியிருக்கின்றார். இன்று பொதுவாக பல துறைகளை நாடும் மனிதர்கள் குறுகிய காலத்திலே பணத்தையும் புகழையும் பெருக்கிக் கொள்வதையே நோக்கமாக கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தாங்கள் தெரிந்து கொண்ட துறையிலே மிகவும் ஆர்வம் காட்டுகின்றார்கள். திரளான செல்வத்தில் களிகூறுகிறது போல உம்முடைய சாட்சிகளின் வழியிலே நான் களிகூறுகிறேன் என்று ஒரு தேவ பக்தன் பாடியிருக்கிறான். யாவருக்கும் ஒரு வாழ்வு இவ்வுலகிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை தேவ வார்த்தையின் வழியிலே வாழ்வதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கின்றவன் பாக்கியமுள்ள மனிதனாக இருக்கின்றான். ஜெபம் செய்வோம். பரம ஞானத்தை தந்து நடத்தும் தேவனே, ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் உம்முடைய வழியிலே நடந்து என் வாழ்நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை செய்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் ஏசாயா 55:6.